ஒரு சிறிய கிராமத்தில் 12 வயது சிறுவன் அருண் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் எப்போதும் தனியாகவே இருப்பான். ஆனால் அவனிடம் இருந்த ஒரு சிறிய பொம்மை கார்தான் அவனுக்கு மிகப்பெரிய தோழன். மாலை சூரியன் மறையும் நேரம். அருண் கிராமத்து பழைய சுவர் மேல் உட்கார்ந்து கொண்டு இருந்தான். சிறிய காற்று அவன் முடியை மெதுவாக அசைத்தது. அவன் கண்களில் ஒரு சொல்லாத கவலை தெரிந்தது. சுவரிலிருந்து எழுந்து அவன் மெதுவாக கிராமத்துப் பாதையை நோக்கி நடந்தான். இருபுறமும் மரங்கள். மாலையின் தங்க நிற ஒளி அவன் முகத்தில் விழுந்தது. அவன் மனசு ஓரளவு பதற்றமாக இருந்தது. உடைந்த பொம்மை. ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு இருந்தபோது அது உடைந்துவிட்டது என்பதை பார்த்தவுடன் அருண் கண்களில் மொத்த உலகமும் உடைந்து போனது போன்ற உணர்வு. அவன் பொம்மையை கைகளில் பிடித்து மெல்ல என் நண்பனே என்று முணுமுணுத்தான். அவன் கண்களில் பழைய நினைவுகள் தோன்றின. அதே பொம்மையுகன் வயல்களில் ஓடி விளையாடிக் கொண்டிருந்த நாட்கள். சிரிப்பு, சந்தோஷம். அந்த சொர்க்கம் போன்ற நினைவுகள் எல்லாம் ஒரு கணத்தில் மீண்டும் அவனுக்கு தெரிய வந்தது. அவன் திடீரென்று முகம் தூக்கினான். சூரியன் அவனின் மீது மெதுவாக ஒளி பாய்ந்தது. அவன் கண்களில் உறுதி. இந்த பொம்மையை நான் சரி செய்வேன். அவனுடைய சிறிய கைகளில் பெரிய தைரியம் இருந்தது. அருண் மெதுவாக தொலைவில் இருக்கும் வீட்டை நோக்கி நடந்தான். சூரியன் அவனின் பின்னால் பிரகாசித்தது. அதோடு அவன் மனசில் ஒரு புதிய நம்பிக்கை எழுந்தது. உடைந்த பொம்மைகள் சரியாகலாம். ஆனால் உடைந்த மனசில் நம்பிக்கை வந்தால் அது வாழ்க்கையே மாற்றும்.